சைக்காலஜி சப்ஜெக்டில் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன் என்ற யூனிட்லேருந்து டெர்மன்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெர்மனின் நுண்ணறிவு வகைப்பாடு. அப்போ டெர்மனின் நுண்ணறிவு வகைப்பாடானது ஒருவரின் நுண்ணறிவு எவ்வளோ பெற்றிருக்கிறார் என்பதின் அடிப்படையில் அவர் வகைப்படுத்தியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு குழந்தை நுண்ணறிவு ஈவானது 25க்கும் கீழே இருந்தால் அந்த குழந்தை முற்றிலும் அறிவற்றவராக, அப்படின்னா முட்டாள் அப்படின்னு எடுத்துக்கலாம், இடியட்ஸ் என்றும். அடுத்ததாக ஒரு குழந்தை நுண்ணறிவு ஈவு 25லிருந்து 50 வரை இருந்தால் அவர்களை மூடர்கள் என்றும், இம்பர்சல்ஸ் மூடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு குழந்தை 50லிருந்து 75க்குள்ளார நுண்ணறிவு பரவல் இருந்தது அப்படின்னா அவங்கள மோரன்ஸ், பேதைகள் என்று குறிப்பிடுவோம். பேதையர்கள் அப்படின்னு சொல்லப்படுவோம், பார்த்துருப்போம். இந்த இடத்துல நம்ம பேதையர்கள் என்று குறிப்பிடப்படக்கூடிய ஒரு லெவல். தமிழில் பேதையர்கள் என்று குறிப்பிடுவோம், ஆங்கிலத்தில் மோரன்ஸ் அப்படின்னு. இந்த படத்தை பார்த்தாவே ஓரளவுக்கு நம்ம விசுவலைஸ் பண்ணலாம். இங்கே முழுவதுமாக இந்த படத்தில் புலன் உறுப்புகள் அவ்வளவா காண்பிக்கப்படலை பாருங்கள், இல்லை? அதனால் அவங்கள முட்டாள்கள் என்றும், ஏன்னா நம்ம பெரும்பாலான விஷயங்கள் எவ்வாறாக அறிந்து கொள்கிறோம் என்றால் புலனுறுப்புகளின் வாயிலாக தான் அறிந்து கொள்கிறோம், இல்லை? மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் கெட்டிங் த்ரூ த சென்சரி ஆர்கன்ஸ். அடுத்ததாக 75 to 90, 75லிருந்து 90க்குள்ளார இருக்கக்கூடிய நுண்ணறிவு படைத்தவர்களை நம்ம பார்டர் லைன் ஆர் டல் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவோம், மந்தமானவர் அல்லது மெல்ல கற்போர் என்று கேள்விப்பட்டிருப்போம், ஸ்லோ லேர்னர், மெல்ல கற்போர். இதுவே ஒரு குழந்தை 90லிருந்து 110 நுண்ணறிவு பெற்ற குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையை நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அல்லது நார்மல், சராசரி அல்லது சாதாரணமான மாணவனாக கருதப்படுகிறது. எந்த நாடாக எடுத்துக்கொண்டோம் என்றால் சராசரியானவர்கள் குறைஞ்சபட்சம் எத்தனை சதவீதம் இருப்பார்கள் என்றால் 60% இருப்பாங்க. 60% சராசரியானவர்களாகவும். அதுக்கடுத்ததாக சுப்பீரியர், திறன்மிக்கவர், 110லிருந்து 120 வரை ஒருவருடைய நுண்ணறிவு இருக்குதுன்னா அவர்களை நம்ம சுப்பீரியர், திறன்மிக்கவர் என்று கருதுகிறோம். இதில் 14% இருப்பாங்க. எவ்வளோ சதவீதம் இருப்பாங்க அப்படின்னா 14% காணப்படுவார்கள். இதுவே 120லிருந்து 140க்குள்ளார நுண்ணறிவு இருந்ததுன்னா அவர்களை நம்ம மீத்திறன் மிக்கவர்கள் என்றும், இதை வெரி சுப்பீரியர் அல்லது சில சமயங்களில் கிஃப்டடு அப்படின்னு தருவாங்க. கிஃப்டடுனா மீத்திறன் மிக்கவர்கள். அப்போ மீத்திறன் மிக்கவர்கள் எத்தனை சதவீதம் இருப்பாங்கன்னா 5% காணப்படுவார்கள். இந்த படத்தை பார்த்தாவே தெரியும், பெரும்பாலும் உச்சத்தை எட்டக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இவர்கள் தான். சராசரியாக 95 மதிப்பெண், 100க்கு 90லேருந்து 95 மதிப்பெண்லேருந்து 100க்கு 100 வாங்கக்கூடிய மாணவர்கள். சில சமயங்களில் ரேஷியோவில் 3 to 5% என்றும் குறிப்பிடப்படும். அடுத்ததாக 140க்கு மேலே ஒருவருடைய நுண்ணறிவு ஈவானது 140க்கு மேலே இருந்ததுன்னா அவரை நம்ம ஜீனியஸ், அறிஞர்கள் என்று அழைக்கிறோம். இவர்கள் எத்தனை சதவீதம் இருக்க வாய்ப்புனா 1% இருக்க வாய்ப்பு. உலக மக்கள் தொகையில் 1% இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த புரிதலின் அடிப்படையில் முதல்ல முட்டாள்கள் என்பவர்கள் எத்தனை சதவீதம் இருப்பாங்கன்னா 1% இருப்பாங்க. அதுக்கடுத்தது மூடர்கள், பேதையர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மூடர்களும் 1%, அதுக்கடுத்ததாக பேதையர்களும் 1%. அப்போ நம்ம பொதுவாக இந்த 3 கேட்டகரியும் இல்லை, இந்த 3 கேட்டகரிஸும் சேர்த்து நம்ம என்னென்னு பார்க்குறோம், 1% அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அடுத்ததாக இந்த மந்தமானவர்கள் அப்படின்னு இருக்குது, மந்தமானவர்கள் அல்லது பார்டர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர்கள் சராசரியாக எத்தனை சதவீதம் இருக்க வாய்ப்பு அப்படின்னா 14% இவர்கள் இருக்க வாய்ப்பு என்றும், 60% சராசரியானவர்கள் என்றும் காணப்படுது. சில சமயங்களில் நம்ம டிஆர்பியில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க,
140க்கு மேல் நுண்ணறிவு படைத்தவரை டேஷ் என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் அறிஞர்கள் என்றும், ஆப்ஷன் பியில் மீத்திறன் மிக்கவர்கள் என்றும், ஆப்ஷன் சியில் திறன் மிக்கவர் என்றும், ஆப்ஷன் டியில் சராசரியானவர்கள் என்றும் என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் அறிஞர் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். சில சமயங்களில் 8ஆம் வகுப்பில் மிகச்சிறந்த ஒரு கற்றலோடு மீத்திறன் மிக்க மாணவனாக கருதப்படுகிறது. அவனுடைய நுண்ணறிவு பரவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் என்ன தருவாங்கன்னா 140க்கு மேலே, 120லேருந்து 140, அதுக்கடுத்து சியில் 110லேருந்து 120, 90லிருந்து 110 என்று குறிப்பிடுவார்கள். சில சமயங்களில் ஒரு வகுப்பறையில் சராசரியாக அதிக சதவீதம் கொண்டவர் நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ மீத்திறன் மிக்கவர்கள், ஆப்ஷன் பி திறன் மிக்கவர்கள், ஆப்ஷன் சி சராசரியானவர்கள், ஆப்ஷன் டி சராசரிக்கும் பின்தங்கியவர்கள் என்று குறிப்பிடுவாங்க. அப்படி குறிப்பிடப்படும் போது நீங்கள் சராசரியானவர்கள் தான் 60% இருக்கிறாங்க. இதை நம்ம புரிதலின் அடிப்படையில் நினைவில் வச்சுக்கலாம். யாருக்கு எஜுகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த பிலோ 25 ஐக்கு இருக்கிறவங்களோ, அதுக்கடுத்தது பிலோ 50 இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நம்ம எஜுகேட் பண்ணுறது, அந்த குழந்தைகளை கற்றல் மூலமாக உயர்த்துறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் அடிப்படை செயல்பாடுகளை உருவாக்க முடியும். அந்த குழந்தைங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவங்களுடைய வேலையை அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி ட்ரைனிங் தரலாம். ட்ரெயினபிள் பர்சனாக 50 to 75 மோரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோமில்ல, பேதையர்களை ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா எஜுகேட் பண்ணலாம். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஸ்கூல், ஆனால் அதனால் இவர்கள் என்னென்னு சொல்லுவோன்னா ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம் சார். சிறப்பு வாழ்ந்த குழந்தைகளாக இச்சமுதாயத்தில் பார்த்து இந்த குழந்தையும் எதிர்காலத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு கல்வி சார்ந்து என்னெல்லாம் ஊக்கப்படுத்த முடியுமோ அது அரசோடு இணைந்து செயல்படுத்தப்படுகிறது.